சொந்தங்கள் அனைவருக்கும் இந்தியாவிலும் மற்றும் உலகெங்கும் இருக்கக்கூடிய கொங்கு சொந்தங்கள் அனைவரும் இன்று இந்த ஜூம் காணொளி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த ஏற்பாடானது ஒரு சில தினங்களாக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நம்முடைய கொங்கு பகுதியிலும் சரி, அனைத்துலகம் இருக்கக்கூடிய கொங்கு இனத்தினுடைய ஆன்மீகத்தின் இரு கண்களாக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பேரூர் ஆதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களாலும், கௌமார மடாலயம் தவத்திரு சுவாமிகள் அவர்களாலும் இன்றைய தினமானது தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இன்று நம்முடைய பேரூர் ஆதீனம் கைலை புனித திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். சாமிகள் இருவருடைய சரணங்களை பணிந்து வணங்கி இன்றைய தினமானது நான் பேரூர் ஆதீனம் அவர்களை பற்றி ஒரு சில செய்திகளை கூறுவதற்காக முனைந்துள்ளேன். இந்த வாய்ப்பு பெற்றமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். மேலை சிதம்பரம் எனும் மிக்க புகழ் கொண்டது பேரூர். இப்பேரூரில் சீலத்தவர் போற்றும் பேரூர் ஆதீனத்தை திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழியில் கிபி 16ஆம் நூற்றாண்டில் அருட்குரு சாந்தலிங்க பெருமான் அவர்கள் தோற்றுவித்தார்கள். அன்று முதல் சமயப்பணி, தமிழ் பணி, சமுதாய பணி, கல்விப்பணி ஆகிய அறப்பணிகளை மிக சிறந்த முறையில் பேரூர் ஆதீனமானது ஆற்றி வருகின்றது. திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழி பேரூர் ஆதீனம் கைலை குருமணி முதுமுனைவர் சீர்வளர்ச்சி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் அருள் வழியில் பேரூர் ஆதீனத்தின் குருமக சன்னிதானங்களாகவும், உதகை காந்தல் அருள்மிகு ஆலமர் செல்வர் திருமடத்தின் 6வது குருமகா சன்னிதானங்களாகவும் அருள்பாலிக்கும் கைலை புனிதர் முனைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்கள் MA தமிழ், MA கூட்டுறவு, எம்ஃபீல்டு ஆய்வியல் நிறைஞர், PGL சட்டம் ஆகிய படிப்புகளை கற்று தேர்ந்தார். சாந்தலிங்கரின் மெய்யியல் கோட்பாடுகள் எனும் தலைப்பில் இவர் செய்த ஆய்வுக்காக பாரதியார் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. 65 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த பேரூர் தமிழ் கல்லூரியின் முதல்வராகவும், இன்று மாண்புசார் செயலாளராகவும் தலைவராகவும் சேவை செய்து வைத்தார் நம்முடைய சாமிகள். தமது கல்வி பணியின் நீட்சியாக 27க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு துணை நிற்பவர். இவரது மேலாண்மையின் கீழ் இயங்கி வரும் பேரூர் தமிழ் கல்லூரியில் ஓலை சுவடிகள் மற்றும் அரிய நூல்களை பாதுகாத்து மின் நூலாக்கி உலகிற்கு தந்து தமிழ் வளர்ச்சியை மேற்கொண்டு வருபவர். உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு இளைய சமுதாயத்தினரை ஒன்று திரட்டி பரப்புரை, கருத்தரங்கம், பேரணிகளை நடத்தி வருபவர். உலக தமிழ் இணைய மாநாடு போன்ற தமிழனை முன்னெடுத்து செல்லும் பல ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு இன்றைய சமுதாயத்திற்கு தமிழ் வழிகாட்டியாக நடந்து வருபவர். மனவளக்கலையினை உலகிற்கு அளித்த அருள் திரு வேதாந்திரி மகரிஷி அவர்களுடன் 10 ஆண்டுக்கு மேலாக உடனிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் முன்னேற்றத்துக்கு துணை நின்றவர். ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் உருவாக்கத்தில் இரவு பகலாக பணியாற்றியவர். சென்னையில் அன்பொழி இதழின் தொடக்க கால பதிவு பணியில் ஆர்வம் காட்டியவர். அருள் தந்தையின் மறைவின் போது சமாதி பணிகளை முன்னின்று செய்த பெருந்தகையாளர். கொங்கு நாடு தந்த ஆன்மீக பேரொளி தவத்திரு சச்சிதானந்த அடிகளார் அவர்களின் ஒருங்கிணைந்த யோகா மையமான வெர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய தாமரை கோயிலில் ஆண்டுக்கு ஒரு முறை வழிபாட்டு பயிற்சி, சமய பயிற்சி, யோக பயிற்சியினை அனைத்துலக அன்பர்களுக்கும் வழங்கி வருபவர். மொரீசியஸ், தென்னாப்பிரிக்கா, மலேசியா ஆகிய நாடுகளில் பேரூர் ஆதீன கிளை மடங்களை நிறுவி தமிழர்தம் மரபுகளை போற்றி தேசிய அளவிலும் வெளிநாடுகளிலும் நடந்த கல்வி, கலாச்சார, சமய கருத்தரங்களில் கலந்து கொண்டு
தமிழ் மொழி மற்றும் தமிழக மக்களின் தொன்மை, கலாச்சாரம், சமயம், பண்பாடு போன்றவற்றை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இப்பணிக்காக இவர் நேபாளம், துபாய், பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாலந்து, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் உள்ள கொங்கு மக்களின் அன்பு அழைப்பை ஏற்று அங்கு சென்று உரையாற்றியுள்ளார்கள். அடிகள் பெருந்தகை மேற்குலக சைவ கருத்தரங்கை 3 முறை வழிநடத்தியதுடன் உலகெங்கிலும் வெவ்வேறு பகுதிகளில் நடந்த சைவ கருத்தரங்களிலும் பங்கேற்றுள்ளார்கள். பாரதத்தில் உள்ள பல திருத்தலங்களில் பக்தர்களை அழைச்சிட்டு சென்றது மட்டுமல்லாமல் புனித திருமலையாம் கைலாயத்திற்கு சென்று வந்துள்ளார்கள். 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிதம்பரத்தில் 12வது உலக சைவ மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மடாதிபதியும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க செய்து மிக சிறந்த முறையில் மாநாட்டில் நடத்தியுள்ளார்கள். 2010ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சிறப்பு அழைப்பாளராக சென்று செம்மொழியின் தமிழ் மொழியின் மேன்மையை பற்றி சிறப்புரையாற்றியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் வடஅமெரிக்க வளர் தமிழ் இயக்கத்தின் சார்பாக 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 அன்று உலக அமைதி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியுள்ளார்கள். இடைவிடாத பணிக்கு இடையிலும் திருமுறை நெறியில் தெய்வத் தமிழால் நம்முடைய கொங்கு பகுதியிலும் சரி, அனைத்து தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து கோயில்களில் உள்ள ஊர்களுக்கு, சிற்றூர்களுக்கும் மற்றும் பெரிய ஊர்களுக்கும் சென்று அந்த ஊர்களில் உள்ள மக்களை ஊக்குவித்து அருளாசி வழங்கி அருட்பணியை செய்து வருகின்றார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று திருவிளக்கேற்றி அவர்களின் மன இருளை அகற்றி வருபவர்கள். மலைவாழ் மக்கள் மற்றும் வறிய மக்களுக்கு ஆண்டுதோறும் ஆடை கொடை வழங்குதல், மகளிர் மேம்பாடு குறித்து சிந்திக்க ஆண்டுதோறும் மகளிர் மாநாடு நடத்துதல், நவராத்திரி வேள்வியில் மகளிருக்கு முன்னுரிமை அளித்த பெண் உரிமைக்காக பாடுபட்டு அருட்பணி செய்து வருபவர். பயிற்று மொழியில் தமிழ், ஆட்சித்துறையில் தமிழ், நீதித்துறையில் தமிழ், தமிழ் வழிபாட்டில் தமிழ் என அனைத்து துறைகளிலும் செம்மொழியாம் தமிழை இடம்பெற 2013ஆம் ஆண்டு மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களை கொண்டு தமிழ் பயிற்று மொழி வழிபாட்டு மொழி மாநில மாநாட்டின் வளர் தமிழ் இயக்கத்தை உருவாக்கி ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றளவும் செய்து வருகின்றவர்கள். அகில இந்திய துறவியர் சங்கத்தின் தலைவராக இருந்து கும்பகோணத்தில் தென் பாரத கும்பமேளாவையும் மயிலாடுதுறையில் காவிரி மகா புஷ்கரத்தையும் 15 லட்சத்துக்கு மேலான பொதுமக்களும் அடியார்களும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக நடத்தி இது மிகப்பெரிய வரலாற்று பதிவாகும். ஒதிகைமலையின் பெருமையாம் தாமிரபரணியின் சிறப்பை கூறும் தாமிரபரணி புஷ்கரணத்தை 2017ஆம் ஆண்டு அக்டோபர் திங்களில் மிக சிறந்த முறையில் நடத்தி பெரும்புகழ் பெற்றவர்கள். தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனை மரத்தின் சிறப்புகள், பயன்பாடுகள் ஆகியவற்றை இன்றைய இளைய சமுதாயம் அறியும் வகையில் உலக பனை பொருளாதார மாநாட்டினை அதன் தலைவராக இருந்து சிறப்பாக நடத்தியவர்கள். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக போற்றும் இவர் தற்கால இணைகளுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றார்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை எனும் அடிப்படையில் இதுவரை 11 முறை குருதி கொடை ரத்த தானம் வழங்கியுள்ளார்கள். இப்பொழுது கூட இந்த கொரோனா COVID-19 வந்துள்ள சமயத்தில் ஒவ்வொரு நாளும் மடத்தில் இருந்து குறைந்தது ஒரு 10,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பேரூர் மடத்திலும் சரி, கௌமார மடாலயத்திலும் சரி, குறைந்தது ஒரு 10,000 பேருக்கு தினமும் இலவசமாக உணவு வழங்கப்பட்டு வருகிறது. பேரூர் ஆதீனம் தெய்வ பெருந்திரு கைலை குருமணி சீர்வளர்ச்சி சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களின் திருப்பெயரால் கோயம்புத்தூரில் ஒரு பல்நோக்கு வசதியுடன் கூடிய ஒரு இலவச மருத்துவமனையை உருவாக்கி வருகின்றார்கள். இந்த மருத்துவமனையானது உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் கொங்கு மக்களுக்கும் தாய்மண்ணில் தரக்கூடிய ஒரு மிக சிறந்த மருத்துவ வசதியாகும். இது போன்ற பல்வேறு நலப்பணிகளில் அடிகளார் அவர்கள் அருப்பணி தொடர்கிறது. அவர்களுடைய சரணம் பணிந்து வணங்கி வரவேற்கிறோம். மேலும் சாமி அவர்கள் முத்தன் குலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் முதலிப்பாளையம் என்ற அன்னூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து அவதரித்தவர்கள். அவர்களுடைய குலதெய்வமானது கருவலூர் பக்கத்தில் உப்புளிபாளையம் பக்கத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் ஆகும். மேலும் சாமி அவர்களை இந்த சிறப்புரையாற்றுமைக்கு அவர் பாதம் பணிந்து வரவேற்கிறோம். போற்றியோம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.
அருமையான ஒரு இன்ட்ரடக்ஷன் டாக்டர் சி மனோகரன் அவர்கள் நல்கியமைக்கு மிக்க நன்றி. நமது சுவாமிகள் பேசும் முன்னர் ஒரு சிறிய காணொளி 5 நிமிடத்திற்கு பார்த்த பின்பு நமது தவத்திரு மருதாசல அடிகளார் பேரூர் ஆதீனம் அவர்கள் அருளாசி வழங்குவார்கள். ஆரம்பிக்கலாம். போற்றியோம் நம சிவாய. எல்லாமுடையான் குருவாகி இங்கே எமது அல்லல் அறுத்தான் என்றுந்தீவர
அவன் தாழ் தொழுவாமின்றுந்தீபர. திருச்சிற்றம்பலம். பல துறைகளில் வல்லுநர்களாகவும் பல இடங்களில் பெரிய பதவிகளிலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாளொன்று விதமாக இதே 6:30 மணி அளவில் மாலை சிறப்புரையாற்ற வருகின்றார்கள். அதை துவக்கி வைப்பதற்கு சுவாமிகள் இன்று வந்திருக்கிறார்கள். எல்லாம் உடையான் குருவாகி இங்கமது அல்லலறுத்தான் என்று தீபர. அவன் தாள் தொழுவாம் என்று தீபர. போற்றுதலுக்கும் நாளு நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியர் ஆகிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் பேரூர் ஆதீனம் ஆதிகுருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் தெய்வ திருப்பெருந்திரு தமிழறி வழிபாட்டு தந்தை கைலை குருமணி அவருடைய குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். கேபிஎன் குழுமத்தை சார்ந்த இந்த நல்ல ஒரு நேரலையிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அம்பலவான பெருமானுடைய இன்னர்களும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் குருவர்களும் அவரவர்களுடைய குலதெய்வங்களுடைய நல்லர்களும் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த ஒரு அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய கேபிஎன் குழுமத்தினுடைய நல்ல ஒரு நெறியாளராக இருந்து நமக்கெல்லாம் நல்ல ஊக்கத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் மனோகரன் ஐயா அவர்களுக்கும், இதை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களுக்கும், இந்த காணொளியை கணினியின் வழியாக கொண்டு சேர்த்தி கொண்டிருக்கக்கூடிய தினக்குள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், அயல் நாடுகளிலேயும் நம்முடைய தமிழகத்திலேயும் இதிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பழனி அவர்கள், திருநாவர்கள் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 50 மண்டலங்களிலே ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய கொங்கு மண்டலம். மீ கொங்கு என்று சொல்லி நம்முடைய சுந்தரர் போற்றுவார்கள். திருமூலர் 10ஆம் திருமுறையிலே தமிழகத்தை 5 மண்டலங்களாக சொல்லுவார்கள். அதிலே தொண்டை மண்டலம், சோழ மண்டலம், பாண்டி மண்டலம், சேர மண்டலம், கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 5 மண்டலங்களாக அவர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கொங்கு மண்டலம் என்பது கிழக்கே வெட்டவாய் தலைவரையிலேயும் வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் மலைகள் சூழ்ந்ததாக இருக்கக்கூடிய பகுதியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது நம்முடைய இந்த கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டினுடைய பெருமையை அருளாளர்கள் சிறப்பான முறையிலே போற்றி இருக்கின்றார்கள். நம்முடைய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திருக்கோயில்களுக்கு அருளாளர்கள் வந்து நல்ல அருமையான பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். இந்த கொங்கு நாட்டை ஒரு வளமூட்டக்கூடிய ஒரு உன்னதமான பணியை மேற்கொண்ட பெருமக்கள் தான் கொங்கு வேளாள பெருமக்கள். அந்த கொங்கு வேளாள பெருமக்கள் தங்களுக்கென்று ஒரு குளங்களையும் கூட்டங்களையும் அமைத்து கொண்டு அதன் மூலமாக சிறப்பான முறையிலே தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் போற்றிக் கொண்டு உழுதுண்டு வாழும் உன்னத குடியினர்களாகவும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கின்ற அடிப்படையிலே உழவையும் தொழிலையும் போற்றக்கூடியவர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அன்பர்கள் அனைவருடைய முயற்சியின் காரணமாக இந்த கேபிஎன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய நோக்கங்களை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் சிறிது நேரத்துக்கு முன்னதாக நமக்கு இங்கே மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய வழக்கறிஞர் அவர்களும் உங்களுக்கு நல்ல முறையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் கொங்கு நாடு தன்னுடைய உழைப்பாலேயே மேலோங்கிய நாடு.
கொங்கு நாட்டுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இங்கேதான் இறைவனே பேரூரிலே வயலிலே சென்று இறைவியோடு சேர்ந்து நாட்டு நட்ட ஒரு பெருமைக்குரிய நாடு நம்முடைய கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டில பல்வேறு வகையான சிறப்புகள் இருக்கின்றன. கொங்கு நாட்டிலே தான் நம்முடைய நன்னூல் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல் உருவாக்கப்பட்டது. அதே போல கொங்கு நாட்டை ஆண்ட ஒரு குறுநில மன்னர் தான் பெருங்கதை என்று சொல்லக்கூடிய காப்பியத்தை எழுதிய கொங்குவேளிர் என்று சொல்லக்கூடியவர். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் இந்த மண்ணிலே தோன்றியவர். இப்படி பல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இலக்கிய கொடையாக கொடுத்த சிறப்புக்குரியது நம்முடைய கொங்கு நாடு. அது மட்டுமல்ல, மிக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள், அதே போல கிமு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுக்கள் அரச்சலூர் மலையிலே இருக்கின்றன. அதே போல புகழூர் என்று சொல்லக்கூடியது கரூருக்கரையிலே இருக்கக்கூடிய அந்த புகழூர் மலையிலே பழங்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் எல்லாம் கிடைத்த ஒரு பெருமைக்குரியது. அதே போல நாம் வரலாற்றிலே அலெக்சாண்டரை பற்றி படித்திருப்போம். அந்த அலெக்சாண்டருடைய வரலாற்றிலே அவருக்கு பல்வேறு வகையான பரிசுகள் கொடுக்கப்பட்டன என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அப்படி கொடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய பரிசுகளிலே ஒன்று நம்முடைய நொய்யலாற்றங்கரையிலே காங்கேயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய கொடுமணலிலே உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய வெள்ளைத்தங்கம் என்று அழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 32 பவுண்ட் எடையுடைய அந்த பொருளை அவர்கள் கொடுத்ததாக சொல்லுவார்கள். அதே போல ஒரு சில வரலாற்றறிஞர்கள் சொல்லுகின்ற போது நம்முடைய மலையமானுடைய முன்னோர்கள் அங்கே ஆண்டதாக சொல்லுகின்றார்கள். அலெக்சாண்டர் படையெடுத்த போது அவர்கள் எல்லாம் அவரை எதிர்த்து போரிட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி ஒரு பழமையாக இருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரியது நம்முடைய இந்த கொங்கு நாடு. இந்த கொங்கு நாடு மற்ற பகுதிகளைப் போல மைய அரசு மாநில அரசினுடைய பெரிய அளவிலே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளையோ அல்லது வேறு வகையாக இருக்கக்கூடிய உதவிகளையோ வயல்வெளிகளையோ கொண்டதல்ல. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல உழைப்பிலே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள், தங்களுடைய சொந்த முயற்சியிலே வளப்படுத்தி கொண்ட பெருமைக்குரியவர்கள். அந்த வகையிலே தான் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், பொள்ளாச்சி, உடுமலை, மேட்டுப்பாளையம், சேலம், நம்முடைய இது போன்று இருக்கக்கூடிய திண்டுக்கல் பகுதி, அங்கே தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதி போன்றவை எல்லாம் சொந்த உழைப்பின் காரணமாக முன்னேறியவை. நாமக்கல், ராசிபுரம் போன்ற எல்லா இடங்களுமே சொந்த முயற்சியின் காரணமாக முன்னேற்றம் பெற்றவையாக அமைந்திருக்கின்றன. அத்தகைய நல்ல சிறப்பு வாய்ந்த இந்த கொங்கு பெருமக்களை இன்னும் ஒருங்கிணைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே வளமூட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த கேபிஎன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு முயற்சி இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது நல்ல முறையிலே இப்பொழுது இந்த காணொலியின் மூலமாக அடிக்கடி சந்தித்து நம்முடைய சிறப்புகளை பற்றியும் இந்த கேபிஎன் அமைப்பினுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் எல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கொங்கு நாடுதான் சோழ நாட்டை சோறுடைய நாடாக மாற்றுகின்றது. கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய 3 நதிகள் பவானி, நொய்யல், அமராவதி ஆகியவையும் இந்த கொங்கு நாட்டின் வழியாக வடக்கே இருந்து வரக்கூடிய காவேரியும் சென்றுதான் அங்கே கல்லணையிலே இருந்து சோழ நாட்டை வளமூட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாங்கினை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த கொங்கு நாட்டு மக்கள் இன்னும் மேல உழைப்பாலே உயர வேண்டும், நல்ல ஒரு நம்முடைய முதன்மை மிக்கதாக இருக்கக்கூடிய ஒரு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கின்றது. இதுல மற்ற ஊர்களுக்கு இல்லாத சிறப்பு நமக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு. பாக்கி 4 மண்டலத்திலேயும் ஓரளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னாலும் கூட நம்முடைய அளவுக்கு குளங்களாக கூட்டங்களாக அமைத்து கொண்டு அவர்கள் இந்த வழிபாட்டை அவர்கள் மேற்கொள்வதில்லை. அதன் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்று சொல்லி தனியான கூட்டங்களை எல்லாம் அமைத்து அதற்கென்று காணிகள், குலதெய்வ கோயில்கள் என்பவற்றை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். அதிலேயும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய மூல கோயில்களுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியவை சிவபெருமானுடைய கோயில்களாக இருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு ஊரிலேயும் வள்ளி அரச்சலாக இருந்தாலும் சரி, முத்தூராக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு ஊரிலேயும் நாம் பார்க்கின்ற போது அங்கே எல்லாம் மூல கோயிலாக பரஞ்சேர் வழியிலே பார்க்கின்றோம். இப்படி பல ஊர்களிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மூல கோயில் சிவன் கோயிலாக இருக்கும். நம்முடைய தாய் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் குலதெய்வமாக வழிபடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கின்றது.
எந்த ஒரு பணியாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை சிறப்பான முறையிலே போற்றக்கூடியவர்கள் நம்முடைய கொங்கு வேளாளர் பெருமக்கள். அதிலேயும் அமாவாசை நாள், மாதப்பிறப்பு, பௌர்ணமி இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த குலதெய்வங்களை வழிபடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர்களாக அமைந்திருக்கின்றார்கள். அத்தகைய அந்த குலதெய்வத்தோடு இணைந்து நம்முடைய இந்த தொழில்துறையில இருக்கக்கூடியவர்கள், அது தொழில் என்று சொன்னால் வெறும் இயந்திரம் சார்ந்ததாக அல்ல, எல்லா துறையை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வகையில அது மருத்துவம், பொறியியல் மற்றும் இருக்கக்கூடிய கல்வி போன்றிருக்கக்கூடிய எல்லா பகுதியில இருக்கக்கூடிய மக்களையும் இணைத்து இந்த ஒரு குலத்தினுடைய சிறப்பினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இது தொடங்கப்பட்டிருப்பது மிகவும் மகிழ்வுக்குரியது. இதனுடைய அடிப்படையான நோக்கம் நல்ல இளைஞர்களை எல்லாம் அழைத்து அதற்குண்டான பயிற்சிகளை கொடுத்து அந்த தொழிலை மேம்படுத்துவது என்று சொல்லக்கூடியது அதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு நோக்கம். அது நாங்க ஏற்கனவே நம்முடைய 24வது குருமகா சன்னிதானங்கள் சாந்தலிங்க ராமசாமிடிகள் அவருடைய காலத்திலே ஒரு அமைப்பாக ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டோம். என்ன என்று சொன்னால், குலதெய்வ கோயில்கள் வழிபாட்டு அமைப்பு அறக்கட்டளை என்கின்ற அடிப்படையிலே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அப்படி உருவாக்குகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டவர்களுடைய அடிப்படை நோக்கம் எல்லாம் குலதெய்வத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு குலதெய்வ கோயிலுக்கு நாம செய்கின்றோம். உள்ளூர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறோமோ இல்லையோ, அல்லது அருகிலே இருக்கக்கூடிய வேறு கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ, எல்லோரும் கட்டாயமா குலதெய்வ கோயிலுக்கு போவதை ஒரு மரபாக வைத்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய இந்த குலதெய்வ கோயிலை சார்ந்ததாக இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய சமுதாய பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல முயற்சிகளை மேற்கொண்டோம். ஒவ்வொரு குலதெய்வ கோயில்களும் நம்முடைய பெரியோர்கள்லாம் சொல்லி இருப்பதை போல குடிகளை சார்ந்த கோயில்கள், கோயில்களை சார்ந்த குடிகள் என்கின்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஒவ்வொரு குலதெய்வ கோயில்களும் அந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு பல்வேறு வகையான வாழ்வாதாரங்களை, வாழ்க்கை வசதிகளை, வாழ்க்கை மேம்பாட்டுகளை நல்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அந்த நோக்கமாக அமைந்தது. அதிலே நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால், அந்த குலதெய்வத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் கூடியிருந்து ஏதாவது ஒரு சமுதாய பணியை செய்யலாம். ஒரு சிலர் நாங்கள் தாராபுரத்து, சின்ன தாராபுரத்துக்கு பக்கத்திலே சென்றிருந்த போது அங்கே நம்முடைய அறிவுரையை கேட்டு அங்கே ஒரு கல்லூரி தொடங்கினார்கள். அதுபோல ஒரு சிலர் பள்ளி தொடங்கினார்கள், ஒரு சிலர் சின்ன மருத்துவமனையை தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய அந்த பணிகளை ஒவ்வொரு குலதெய்வ கோயிலாகவும் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடப்பாடு. ஏனென்றால் நாம் அந்த குலதெய்வ கோயில்களிலே எப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு சில வரையறைகளை வைத்தோம். ஒன்று, முதலாவதாக அவரவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நிதியுதவி. ஒரு சில இன அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இதுபோது அமைத்திருக்கின்றார்கள். உறவின் முறை அமைப்புகள் என்கின்ற அடிப்படையில் அமைத்துக் கொண்டே அவரவர்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள், அந்தந்த உறவு முறையை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறிய அளவிலே பொருளுதவியை செய்கின்றார்கள். அந்த பொருளுதவியை பெற்றவர்கள் அவருடைய பகுதிகளுக்கு சென்று ஏதாவது ஒரு பக்கம் ஒரு தொழில் தொடங்குவார்கள். அப்படி தொழில் தொடங்குகின்ற போது அதிலே வளம் உண்டாகும். அப்புறம் அவர்களும் தங்களுக்கு உண்டான வகையிலே அந்த பொருளை திருப்பி கொடுத்து விட்டு செயல்படுவார். இது போன்று இருக்கக்கூடிய அமைப்புகளிலே நம்முடைய குலதெய்வத்தை சார்ந்தவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருளாதார உதவிகளை எப்படி செய்வது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இளம் பெண்கள் இருக்கின்றார்கள், வீடுகளிலே இருக்கக்கூடிய மகளிர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நெறிப்படுத்துவது. எல்லா பக்கங்களும் சென்றால் பொதுவாக நம்முடைய கொங்கு இனத்தை நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இப்போ ஒரு சில நகரங்களை, நம்முடைய கொங்கு மண்டலத்துக்கு நகரங்களை தவிர பல ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் பிறரிடத்திலே பணிபுரிந்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை பார்க்கின்றோம். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருவரும் சுயமான முறையிலே ஒரு தொழில் தொடங்கி தொழில் முனைவோர்களாக, தொழில் மேம்பாட்டாளர்களாக அவர்கள் திகழ வேண்டியது ஒரு கடப்பாடு. அதற்குண்டான வகையில அந்தந்த குலதெய்வத்தை சேர்ந்தவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 10, 12 முடித்தவர்கள், அன்னையர் பெருமக்கள் இவர்களை எல்லாம் அழைத்து சுய உதவிக்குழு இருக்கின்றது மற்றும் நல்ல முறையிலே பல்வேறு வகையான அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல அறிவுரைகளை சொல்வது போன்றிருக்கக்கூடிய பணியினை நாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும். அதே போல அந்தந்த குளத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளை, அந்த குழந்தைகளை கோயிலை சார்ந்து அந்த குழந்தைகளுடைய அன்பு இல்லத்தை நடத்தி அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவு, உடை
கல்வி, உறையுள் போன்றவற்றை எல்லாம் கொடுப்பதற்குண்டான வகையிலே நாம் இந்த முயற்சியை மேற்கொள்ளலாம். அதே போல நம்முடைய முதியோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனை மிகவும், அனுபவங்கள் மிகவும் நமக்கு பயனுடையவை. அவர்களை எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடப்பாடு. ஒரு காலத்திலே நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் ஓரிரு கல் தொலைவிலே தான் இருந்தது. அது மாறி 10 கல் 100 கல் என்று சொல்லக்கூடிய வகையிலே சென்றது. இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உறவு முறைகள் உலகெங்கும் வியாபித்திருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவினர்களுடைய மூத்தோர்களை பேணி பாதுகாப்பது என்று சொல்லக்கூடியது இன்று காலத்திலே ஒரு மிக தேவையாக அமைந்திருக்கின்றது. அதற்குண்டான ஒரு சில வழிமுறைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த குலதெய்வ கோயிலை சார்ந்த அளவிலே நல்ல தங்குமிடங்கள், அவர்களுக்கு உண்டான வழிபாட்டு வசதிகள், அவர்களுக்கு உண்டானதா இருக்கக்கூடிய சிறு சிறு கைவினைப் பொருட்களை செய்தல் போன்று இருக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த குலதெய்வ கோயில்களை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நம்முடைய 24வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களும் சிறவையாரின் 4வது குருமகா சன்னிதானங்கள் அவர்களும் நல்ல முறையிலே ஒரு சில முயற்சிகளை எல்லாம் நல்ல முறையிலே மேற்கொண்டோம். அந்த முயற்சியை நம்முடைய இந்த கேபிஎன் என்று சொல்லக்கூடியது எடுத்து செய்தால் இன்னும் நலமாகிறது. அதே போல நம்முடைய இந்த கேபியினுடைய இன்னொரு நோக்கம் என்ன என்றால் நம்முடைய இந்த வழிபாடுகளை செம்மைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, குழந்தைகளிடத்திலே இந்த வழிபாட்டை கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகெங்கும் இப்பொழுது தமிழ்நெறி வழிபாடு இருக்கின்றது. அந்த தமிழ்நெறி வழிபாட்டிற்கு ஒரு வித்திட்டது நம்முடைய கொங்கு மண்டலம் தான். நம்முடைய சிறவியாதீனத்தினுடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களும் நம்முடைய பேரூர் ஆதீனம் 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களும் சிறப்பான முறையிலே அவர்கள்தான் முதலாக திணறிய தெய்வ ஒன்றின் தமிழாலே வழிபாடுகளை தொடங்கினார்கள். அதன் காரணமாக இன்று கொங்கு நாட்டில நிறைய திருக்கோயில்கள் எல்லாம் திருக்குட நன்னீராட்டு பொருளாவை கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய தமிழறி வழிபாட்டை கொண்டு வந்த நல்ல ஒரு பெருமைக்குரிய இந்த மண்ணிலே அந்த அருளாளருடைய வழியிலே ஆங்காங்கு நம்முடைய 2 ஆதீனங்களிலேயும் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வப்போது பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நடத்தி வருகின்றோம். அதுபோன்று இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள் குழந்தைகளுக்கு 10வது வரை படி என்று சொல்லுவோம். 12வதுக்கு சென்ற பின்னால் சிறப்பு வகுப்பு என்று சொல்லுவோம். கல்லூரிக்கு போனால் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆகவே நம்முடைய இந்த அமைப்பின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையாக நம்முடைய குலம் என்பது என்ன, குலதெய்வ கோயில் என்பது என்ன, வழிபாடு என்பது என்ன, திருமணங்கள் என்பது என்ன, ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எளிய முறையிலே நம்முடைய யோகா, தியானம், வழிபாடுகள் போன்றவற்றை எல்லாம் சொல்லித் தருவதற்குண்டான வகையிலே அந்த முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த குழந்தைகள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பணியிலேயும் நாம் ஈடுபடுவதற்கு இந்த கேபிஎம் நிறுவனம் அந்த குழு முயற்சிகளை மேற்கொள்ளும். அதே போல நாம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னால் இந்த கொங்கு குடும்பங்களை சார்ந்த கொங்கு சொந்தங்கள் பல்வேறு தொழில்களை செய்வார்கள். ஒவ்வொருவரும் யார் என்ன தொழில் செய்கிறார்கள் என்பது தெரியாது. அதற்கு ஒரு இணைப்பாக யார் யார் என்னென்ன தொழில்களை செய்கின்றார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த அறிந்து கொண்டதாக இருக்கக்கூடிய வகையிலே கொண்டும் கொடுத்தும் குடிகுடியீசற் காட்சியமின் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கு தேவையான பொருட்களை இவர்கள் கொடுப்பது, இவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு கொடுப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு வலைப்பின்னல், நெட்வொர்க் என்று சொல்லுவார்கள். அந்த வலைப்பின்னல் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு தேவையா இருக்கக்கூடிய மூலப்பொருளை கொடுப்பது அல்லது உற்பத்தி செய்யப்பட்டதாக பொருள்களை விற்பனைக்கு கொண்டு சேர்ப்பது, இது போன்று இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அதே மாதிரிதான் மருத்துவத்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒத்துழைப்போடு செயல்படுவது எப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக இது நிகழ இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல இந்த கேபிஎன்னுடைய இந்த பணிகள் எல்லாம் நல்ல முறையில மேலும் மேலும் சிறக்க வேண்டும். நாமும் இந்த காலத்திலே கொரோனா நுண்ணுயிர் என்று சொன்னால் இன்னும் இந்த கொரோனாவை பற்றி முதலாக ஒரு முறை சுரநோய் வந்த போது அது நம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போது 5ஆம் நூற்றாண்டிலே வந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு சுரநோய் வந்தது என்று பார்க்கின்றோம். அந்த நூற்றாண்டிலே வந்தபோதுதான் இங்கே நம்முடைய கொங்கு நாட்டிலேயும் அந்த சுரநோய் வந்திருக்கின்றது. அப்ப திருஞான சம்பந்தர் இந்த சுரநோயை போக்குவதற்கு பதிகம் பாடிய தலம் நம்முடைய திருச்செங்கோடு தான். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டிலே தான் இந்த சுரநோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி பாடினார். அதன் காரணமாக அது நீங்கியது. அதுபோல நாம் இந்த சுரநோய் நீங்குவதற்குண்டான வகையிலே இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நல்ல பல்வேறு வழிகாட்டிகள் நம்முடைய வாழ்க்கை எப்படி உணவுத்துறை இருக்கின்றது, சுகாதாரத்துறை இருக்கின்றது, இதெல்லாம் எப்படி நம்மை நாமே அமைத்துக் கொள்வது போன்று இருக்கக்கூடிய பல வழிகாட்டுதல்கள் எல்லாம் செய்யக்கூடிய வகையில இந்த கேபிஎம்
கேபிஎன் நிறுவனம் என்று சொல்லக்கூடியது நல்ல முறையிலே செயல்பட இருக்கின்றது. இதனுடைய பணிகள் எல்லாம் சிறக்க வேண்டும். இதை பற்றி நிறைய அறிஞர் பெருமக்கள் நாளை நம்முடைய சிவகாதீனத்தினுடைய 4வது குருமகா சன்னிதானங்கள் தங்களுடைய சிந்தனையை நமக்கு வழங்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்முடைய கொங்குகுல பெருமக்கள் பல்வேறு துறையிலே ஆட்சித்துறை, காவல்துறை, தொழில்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை என்று சொல்லி பல்வேறு துறைகளை சார்ந்ததாக இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் வந்து நமக்கு இங்கே கலந்துரையாடலிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அப்பொழுது நமக்கு மேலும் மேலும் இன்னும் செய்திகள் கிடைக்கும். மேலை நாடுகளிலெல்லாம் கொங்குக்கென்று இங்கிலாந்து, அமெரிக்கா போன்றிருக்கக்கூடிய வகையிலே அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து கொங்கு அமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். மலேசியாவிலே மிகச்சிறப்பான முறையிலே இருக்கின்றது. அதுபோல மற்ற பகுதிகளிலேயும் கூடியிருந்து அவர்களுடைய அந்த சொந்தங்களையும் குளங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த பணியையும் இந்த அமைப்பு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பினுடைய பணிகள் மேலும் மேலும் சிறப்பதற்கு எல்லா வகையிலேயும் நாமும் நம்முடைய சிவகாதீனம் அவர்களும் நெறிகாட்டி கொண்டு வழிகாட்டி கொண்டு இருப்போம் என்பதையும் சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நலங்களையும் நல்க வேண்டும் என்று வேண்டி நம்முடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம். போற்றியோம். நம சிவாய். மிக்க நன்றி சுவாமி. உங்கள் பாதம் தொட்டு இங்கு குழுமியிருக்கும் அனைத்து கொங்கு வேளாளர் சொந்தங்களுக்கும் இந்த உங்களுடைய ஒரு அருமையான காணொளியின் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு நிறைவை தந்து உங்களை இந்த கரோனா பேரிடர் காலத்தில் சந்தித்தமைக்கும், உங்களை அவர்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து உங்களுடைய அருளாசி பெற்றதற்கும் அனைவரும் இங்கு சேட் பாக்ஸ் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாகவும் அவர்கள் தங்களுடைய காணிக்கைகளையும் தங்களுடைய நன்றியையும் தங்களுக்கு உரித்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சுவாமி. நான் ஒரு கேள்வியா அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஒருத்தர் கேட்டிருக்காரு, பல பேர் மது போதைக்கு அடிமையாகி அந்த மது போதையிலிருந்து விட முடியாமல் வார்னிஷ் போன்ற அமிலங்களை குடித்து அவர்கள் வாழ்க்கை சீரழித்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த யோகா, ஆன்மீகம் போன்ற செயல்களில் ஈடுபடலாமா? உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக அவை நமக்கு துணை புரியும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏற்கனவே நம்முடைய அந்த கருத்துரையை சொல்லுகின்ற போது சொல்லியிருந்தேன். அந்தந்த குலதெய்வ கோயில்களின் மூலமாகவும் ஊர்களிலே இருக்கக்கூடிய கோயில்களின் மூலமாகவும் அவரெல்லாம் சேர்ந்திருந்து அவ்வப்போது இளமையிலேயே அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறநெறிகளை சொல்லித்தர வேண்டும். அந்த அறநெறியை நாம் எப்பொழுதோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டு விடக்கூடாது. நம்ம கோயில்கள் சார்பாகவும் உள்ளூர்களில் இருக்கக்கூடிய சார்பாகவும் அந்த குழந்தைகளுக்கு நாம் இப்பொழுது புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த அமைப்பின் சார்பாகவும் கூட நாம் அவ்வப்போது ஒரு பயிற்சி வகுப்புகளை, ஒரு நாள் பயிற்சி வகுப்பு காலையில் 9 to 5 மணி வரைக்கும் அடிப்படையாக எப்படி இருக்க வேண்டும், எது நல்ல உணவு, எது தீய உணவு, எப்படி பெரியவர்களை மதிப்பது, நம்முடைய சிறப்புகள் என்ன, அறநெறி என்பதை இப்படி போற்றி இருக்கக்கூடிய வகுப்புகளை எல்லாம் நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கின்ற போது அது நிச்சயமாக பயன் தரும். அதே போல இது போன்று இருக்கக்கூடிய அந்த போதைக்கு அடிமையானவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது பெருகி வருகின்றது, மிகவும் அவலமாக இருக்கின்றது. சில நாட்களுக்கு முன்னதாக செய்தித்தாளிலே பார்த்தேன், நம்மளுடைய நாட்டிலே மட்டும் 60 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையிலே அந்த போதைப் பொருட்களை பாக்காகவோ, வாயிலே அடக்கிக் கொள்ளக்கூடிய பொருளாகவோ, புகையாகவோ அல்லது மதுபானமாகவோ ஏதாவது ஒரு வகையிலே பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருகி வருகின்றது. இன்னும் நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், வளர்ந்து வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவிகளும் கூட அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பயிற்சி வகுப்புகள் அவர்கள் மூலமாக வழங்கி எது நல்லது எது கெட்டது என்பதை போன்றிருக்கக்கூடியதை செய்யலாம். அதை செய்வதற்கு என்னென்றும் நம்முடைய ஆதீனங்கள் இரண்டும் உங்களுக்கு எல்லா வகையிலேயும் துணை நிற்கும். அதே போல பல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், பல உளவியல் சார்ந்ததாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் இணைத்து கொண்டு எளிய ஒரு பாடத்திட்டம் வகுத்து கொண்டு பல்வேறு படிநிலையிலே, அடிப்படை நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையிலே அவரவர்களுடைய அந்த வயதுக்கும் அவருடைய பக்குவத்திற்கும் தகுந்த மாதிரி நாம் இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்ற போது நிச்சயமா இதிலிருந்து அந்த குழந்தைகளை வெளிக்கொணரலாம். இது காலத்தினுடைய கட்டாயம். நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சவாலை நாம் சமாளிக்கக்கூடிய வகையிலே முயற்சிகள் எடுக்கலாம். அதற்கு வழிமுறைகள் இருக்கின்றன, அதற்குண்டான தியானம், யோகம், வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை எல்லாம்
நாம் கூடியிருந்து செயல்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சுவாமி. உங்களுடைய ஆலோசனைகள் நமது இரத்தத்தின் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உத்வேகத்தை அளித்து அந்த தீய எண்ணங்களிலிருந்து விடுபட உங்களுடைய அருளாசி கண்டிப்பாக அவர்களுக்கு துணை புரியும் என்று நம்புகிறோம். இரண்டாவது கேள்வி சுவாமி, முற்காலத்தில் நமது இளைஞர்கள் நமது முன்னோர்களையும் ஆன்மீகவாதிகளையும் பின்தொடர்ந்தனர். அதனால் அவர்களது வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள இளைஞர்கள் சினிமா நட்சத்திரங்களை பின்தொடர்கிறார்கள். அவர்களை நல்வழிப்படுத்த தங்களின் ஆலோசனை. அது இந்த ரெண்டுக்கு முதல்ல சொன்னதுக்கு அதே மாதிரியா இருக்கக்கூடிய வகையில அதற்கு உண்டான நெறிமுறைகள் அந்த குழந்தைகளுக்கு நாம் உண்டானதா சொல்லல. இப்ப நிறைய பேருக்கு தாத்தா பேரே தெரியாது. இன்னும் தாத்தா பேர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சாலும் கூட அதற்கு மேல இருக்கக்கூடியவருடைய பெயர் தெரியாது, அவருடைய ஊர் தெரியாது. நம்முடைய பெரியவங்க எல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஊர்கள்லாம் நம்ம குடியிருக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை செமையான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு பல்வேறு நெறிமுறைகளை மருத்துவம் சார்ந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தோட்டங்களுக்கு பேர் வைக்கிறத அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்களினுடைய பெயர்களை வைப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் அங்கே வைத்து அந்த பாரம்பரியமாக வளர்த்து வந்தார்கள். ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வழிபாடு செய்கின்ற போது தங்களுடைய முன்னோர்களை எல்லாம் நினைந்து வழிபாடு செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அது ரொம்ப அருகி வருகின்றது. நம்ம ஊர்ல மட்டுமல்ல, வெளிநாட்டையும் கூட ஒரு நல்ல பழக்கம் இப்பொழுது இருக்கின்றது. நாம் மொரீசியஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் போகக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் போகின்ற போது பார்த்தா குடும்ப மரம் என்கின்ற அடிப்படையிலே அமைக்கின்றார்கள். ஃபேமிலி ட்ரீ என்று சொல்லி நம்முடைய அப்பா யாரு, அப்பாவுக்கு அப்பாவாரு, அம்மாவுக்கு அப்பாவு யாரு அப்படின்னு மேல போகக்கூடிய வகையில எத்தனை தலைமுறைக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் அவர்கள் வீடுகளிலே படங்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய வரைபடமாகவும் அங்கே போட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்போ ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு பெருமை வரும். நம்முடைய வீட்டிலையும் கூட நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய குடும்பத்தை சார்ந்த முன்னோர்கள் சொன்னா ரெண்டு வகை. ஒண்ணு நேரடியாக நம்முடைய முன்னோர்கள். அது மட்டுமல்ல, கொங்கு நாட்டுல ஒரு பெருமையை சேர்த்தவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். வீரன் சின்னமலை விடுதலைக்காக போராடியதாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாவீரன். அதே போல பொறியியல் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்துல கரிகாலன் எப்படி கல்லணைக்கு மூலமாக பெயர் பெற்றாரோ அது போல நம்முடைய காளிங்கராயன் என்று சொல்லக்கூடியவர். இது மாதிரி நிறைய பேர் இருக்கின்றார்கள் நம்முடைய மண்ணிலே. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பற்றி நம்முடைய குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வகையிலே சின்ன சின்ன நூல்களாக, அது படக்கதையாக இருக்கலாம் சின்ன குழந்தை படிக்கிறதுக்கு, அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தைகள் படிக்கக்கூடிய அளவிலே கதை புத்தகமாக இருக்கலாம். நிறைய பேர் ஆங்கில வழியிலே படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அந்த ஆங்கில புத்தகங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி வகையில ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு ஒரு அந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும். நிறைய பேர் இப்போ எழுதி கொண்டிருக்கின்றார்கள் நூல்கள். கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கின்றார்கள், கொங்கு சான்றோர்களை பற்றி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பெரியவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டும். பேசுகின்ற போது நம்முடைய ஒட்டுக்கு இன்னும் நம்ம கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னா, இப்போ ஒரு சில பக்கமெல்லாம் கிராமப்புறத்துல அதிகமா இல்லை, நகர்ப்புறங்கள்லாம் பார்க்கும்போது நாமெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா முதல் வேலையை அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு அருகாருக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறாங்க. நாம ஏதோ குழந்தை பிடிக்க வந்தவங்கன்னு நினைக்கிற மாதிரி. அந்த மாதிரியா இல்லாம நாம் யார் போனாலும் சரி வந்துருந்தாங்கன்னா இவங்க மாமா, இது அச்சா, இது அத்தை, இவங்க இந்த கூட்டத்துக்காரு, நாம இந்த கூட்டத்துக்காரு, அதனால எனக்கு மாமாவாகுது, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இது சித்தப்பா ஆகுது, இது சித்தி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவு முறைகளை நாம் வளர்த்தோம். அப்போ உறவு முறை வளர்த்துகின்ற போது அந்த குழந்தைக்கு ஒரு சமுதாய நம்பிக்கை, சோசியல் கான்பிடன்ஸ் என்று சொல்வார்கள், அந்த சமுதாய நம்பிக்கை வருகின்றது. அந்த நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்குண்டான வகையிலே நம்முடைய பெரியவர்களை பற்றிய ஒரு சிறப்புகளை எல்லாம் நாம தெரிஞ்சு வச்சு மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருந்து இப்ப எல்லாம் அருகி போய்விட்டது. ஆன்மீக துறையிலையும் சரி, வீட்லயும் சரி, பார்த்த பேரெல்லாம் வைக்கும்போது பார்த்தோம்னா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய தாத்தா பேர் வைப்பாங்க, அப்பிச்சி பேரோ அப்பாரு பேரோ நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் இப்ப அருகி போய் வடநாட்டு பேர்களை நிறைய வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அந்த நாளும் இல்லாம நம்முடைய அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பேர் வைக்கின்ற போது இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கின்ற போது அருமையான தமிழ் பெயரை வைக்கின்றார்கள். தங்களுடைய குலப்பெயர்கள் அதிலே சேர்த்துக் கொள்கின்றார்கள். ஒருத்தர் பார்த்தா அவங்களுடைய குலதெய்வ பெயரை சேர்த்து வச்சுக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே அந்த குலதெய்வத்தோடும் பெரியவர்களோடும் தங்களுடைய பெயர்களை அந்த குழந்தைகளை இணைத்துக் கொள்ள சொல்ல வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். அதுக்கு மாற்றாக நமக்கு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும். நாம் அதை கொடுக்காதனால அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோம்னா திறனை சித்திரங்களையும் விளையாட்டு வீரர்களையும் பாண தொடங்குகின்றது. அதனால நம்முடைய பெரியவர்களை பற்றியதாக இருக்கக்கூடிய அறிவு கிடைக்காது மட்டுமல்ல, அவருடைய அறிவு ஒரு கேள்மையை நோக்கி செல்லக்கூடிய அறிவா போகுது. அந்த சினிமா நட்சத்திரங்களையும் அவர்களையே நினைக்கும் போது அவருடைய கெட்ட குணங்கள், அவரிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பற்றி கொள்கின்றது. அதனாலதான் நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய
இளைஞர்களை, குறிப்பா கல்லூரி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் பல வகையில மயக்கி அவர்கள் நம்முடைய குழந்தைகளை எல்லாம் கடத்தி கொண்டு சென்று குழந்தைகள் திருமணம் போன்றவற்றை எல்லாம் அயல் நிலையிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகைக்கெல்லாம் காரணம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறநெறி கிடைக்காதுதான். ஆகவே அந்த அறநெறியை கொடுப்பதற்குண்டான வகையில நாம் அதற்குண்டான ஒரு முயற்சியை மேற்கொண்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்முடைய ஊருக்கு, நம்ம ஊரை பத்தியே நமக்கு நிறைய பேர் தெரியாது, அதெல்லாம் நம்ம சொல்லணும். ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துல நாம் படிக்கின்ற போது அந்த வட்டாரம் சம்பந்தமா இருக்கக்கூடிய சிறப்பு இருக்கு, அதெல்லாம் இப்ப இல்லை. அந்த மாதிரி இல்லாம நாம நூல்களை வெளியிட்டு அந்த குழந்தைகளுக்கு அவரவருடைய அந்த நம்முடைய முன்னோர்களை பற்றியதாக இருக்கக்கூடிய சிறப்புகளை சொன்னோம் என்று சொன்னால் அவர்களை நோக்கி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு குடிமானம் வேணும். அந்த குடிமானம் எதுவுமே இல்லாதனால அங்க திரை உலகத்தை நோக்கி செல்லுகின்றார்கள். அது நல்ல செய்திகள் பலவற்றை தருகிறது என்று சொன்னாலும் கூட நம் குழந்தைகள் கற்றுக்கொள்வது பல தீயவற்றைத்தான் அதுல இருந்து கற்றுக்கொள்கின்றது. குறிப்பாக நம்முடைய பல்வேறு வகையான இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பல்வேறு வகையிலே வதை செய்யக்கூடிய வகையிலே சென்று கொண்டிருக்கக்கூடியது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதற்குண்டான முயற்சிகளை செய்யும். மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை பிரிந்திருந்தார்கள். இப்ப எல்லாம் வீட்டுல எல்லாம் ஒண்ணு கண்ணேங்கிற மாதிரி ஒரே குழந்தை இருக்கின்றது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில நாம் ஏதோ அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில நாம் மிகவும் பின்தங்கி கொண்டிருக்கின்றோம். 1951 என்ன விழுக்காடு இருந்தோமோ அந்த விழுக்காடு இப்பொழுது இன்னும் குறைஞ்சு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, அந்த குழந்தைகள் நம்மை மிரட்ட ஆரம்பிவிட்டார்கள். 5-6 குழந்தைகள் இருக்கின்ற போது அந்த குழந்தைகள் நாம சொன்னபடி கேட்டாங்க. இப்ப ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தையை கண்டு பெற்றோர்கள் பயந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களை எல்லாம் அழைத்து வாய்ப்பு இருக்கின்ற போது அந்தந்த குலதெய்வ கோயில்களிலேயோ ஊர்களிலேயோ நம்மை போன்றிருக்கக்கூடிய சமய நிறுவனங்களிலேயோ நம்முடைய அமைப்புகள் போன்றவற்றிலேயோ ஏதாவது ஒரு வகையில அந்த குழந்தைகளுக்கு அவ்வப்போது ஒரு நல்ல மனிதவள மேம்பாட்டு பயிற்சி போன்றவற்றை எல்லாம் கொடுத்தோம் என்று சொன்னால் குழந்தைகள் நிச்சயமாக அவர்களை விட்டுவிட்டு நம்முடைய முன்னோர்களை, நான் கீரன் சின்னமலையை போல் இருப்பேன், காளிங்கராயரை போல் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையிலே, கொங்குவேலரை போல் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய குழந்தைகள் திகழ்வதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கின்றன. மிகவும் அருமை சுவாமி, மிக்க நன்றி. நீங்க இந்த சொற்றொடர் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கவே இங்க பல கேள்விகள் வந்துருச்சு. அதை சுருக்கமாக நீங்க அதுக்கு பல விடைகள் சொல்லிட்டீங்க. அதுல ஒருத்தர் கேட்டிருக்காரு, குடும்பத்தினர் தினமும் செய்ய வேண்டிய வழிபாடு, அது நீங்க அந்த வழிபாடுல குலதெய்வத்தை நம்ம முதல்ல வணங்கணுமா அல்லது ஈஸ்வரனை முதலில் வணங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சாமி. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நாம எப்படி வேணாலும் வைங்களா. அம்மா அப்பாவுக்கு அடுத்து முன்னோர்கள், முன்னோருக்கு அடுத்து குலதெய்வம், குலதெய்வத்துக்கு அடுத்து சிவபெருமான வழங்கலாம். இல்ல மேலிருந்து வேணாலும் கீழே வரலாங்க. சிவபெருமான வழங்கிட்டு குலதெய்வத்தை வழங்கிட்டு நம்முடைய முன்னோர்கள் இருப்பாங்க பாருங்க, தாத்தா பாட்டி, அவங்க எல்லாம் வணங்கிட்டு நம்ம கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய அம்மா அப்பாவெல்லாம் வணங்கிட்டு அப்புறம் நாம அந்த வழிபாடுகளை தொடங்கினா நல்லா இருக்கும். கீழேந்து மேல போல, மேலிருந்து வேணாலும் வரல, இது இப்படித்தான் இருக்கணுங்கிறது இல்லைங்க. ஆனா தொடர்ந்து வீடுகள்ல வழிபாடு செய்யணும். இது ஏதாவது இதோ போக நமக்கு இந்த மாதிரி ஊரடங்கு இருக்குது அதனால நம்ம வழிபாடு செய்யணும்னு இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில எழுந்திரிச்சானே சாமி படத்துக்கு முன்னால விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிடணுங்க. காலங்காத்தால நமக்கு எல்லாம் நேரம் இருக்காது. சாயந்தர நேரத்துல என்ன பண்ணலாம்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 7 மணி 8 மணிக்கு எல்லாம் வீட்டுல அம்மா சாப்பாடு செஞ்சிருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு சாமி படத்துக்கு முன்னால போய் நின்று அங்க கொஞ்ச நேரம் நம்முடைய இந்த பெரியவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம், நல்ல வழிபாட்டு பாடல்களை சொல்லலாம், நாம ஜபம் செய்யலாம். இதெல்லாம் பண்ணிட்டு ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறோமோ சாமிக்கு முன்னால படைச்சிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வட்டமா சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்ததா இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் குடும்பம், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு விளக்கு போல இருக்கும். இந்த குடும்ப விளக்கு இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலேயும் குடும்ப விளக்காக இருக்கின்ற போது அந்த இருண்ட உலகம், இருண்ட வீடு என்று சொல்லக்கூடிய நிலை மாறி ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடிய உலகமாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. அதற்குண்டான வழிமுறைகளை நம்முடைய ஆதீனங்களிலே சின்ன அப்பப்போது வெளியிட்டு வருகின்றோம். நம்முடைய பேரூர் ஆதீனம் என்கின்றதுல நம்முடைய முகநூல்ல இருக்கின்றது, சிறவை ஆதீனம் கௌமார மடாலயம் என்கின்ற அடிப்படையில இருக்கின்றது. அதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகளை மற்றும் இப்பொழுது செய்வதற்காக போட்டு வருகின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கு முறையாகவே யார் வேணாலும் வீட்டில இருந்தே செஞ்சுக்கிற மாதிரி நாம் வெளியில கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னா நீங்க எப்ப நினைச்சாலும் சரி, கொஞ்சம் மனசுக்கு அமைதி இல்லாம இருக்குது, ஒரு படபடப்பா இருக்குதுன்னா ஒரு ரொம்ப நேரம் எல்லாம் இல்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதை போட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் மன அமைதியாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் வரும்.
நம் குடும்பத்திலே இப்பொழுது குடும்ப அமைதி, நமக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க, நீங்க இந்த திரையை பற்றி சொன்னீங்க. இப்போ ரொம்ப அதிகமா தமிழகத்திலேயே அதிகமா இருக்கக்கூடிய மன முறிவுகள், விவாகரத்து என்று சொல்லக்கூடியது பெருகி வருகிறது. இளங்குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி புரியாம இருக்கக்கூடிய வகையில இருப்பதையெல்லாம் மாற்றணும். நம்ம கேபியின் மூலமா இருந்தாலும் சரி, அல்லது குலதெய்வ கோயிலா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைகள் அல்லது கல்யாண நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் அழைச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமா போறது எப்படி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு கொடுத்து போறது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் அதுக்குண்டான ஒரு எளிமையான நிலை இருக்கும். அப்படி எல்லாம் பண்ணலைன்னா இப்ப நிறைய நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விவாகரத்துகள் பெருகி இருக்கின்றன. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இளம் வயதிலேயே ஒவ்வொருத்தர் வீட்லயும் செலவே இல்லைங்க. நான் போய் அந்த பரிகாரம் செய்யணும், அதுக்கு 500 ரூபாய் செலவாக, 1000 ரூபாய் செலவாக, அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லை. அவங்க வீட்டிலேயே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்ய தொடங்கினோம் என்று சொன்னால் வீடு முழுக்க நல்ல ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். வாய்ப்பு இருந்தா நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கணும். குழந்தைகளா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்முடைய குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும். அதற்கு எல்லா வகையிலேயும் இன்னும் இப்பொழுதும் நீங்க போனீங்கன்னா முகநூல்கள் இருக்குது. பேரூர் ஆதீனம் என்றோ கௌமாரமடாலயம் என்று போனீங்கன்னா இருக்குது. யூடியூப் போன்றவற்றில் இருக்கின்றது, வாட்ஸ்அப்ல இருக்கின்றது. இன்னும் நீங்க வளப்படுகின்ற போது அது தனியான முறையில ஏதாவது ஒரு வகையில வெளியிடுவதற்குண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வோம். இந்த பயிற்சிகளை செஞ்சோம்னாலே நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு இணக்கம் வரும். குடும்ப அமைதிதான் உலக அமைதிக்கு வழி. மிக்க நன்றி சுவாமி. அருமையான உங்களுடைய பதில். அவர்களுக்கு நல் வாழ்த்துக்களையும் நல்ல ஒரு அணுகுமுறையும் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கால நேரம் கருதி கடைசியா 2 கேள்விகள் மட்டும் நம்ம அங்க வைக்கிறோம் சுவாமி. வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, குலதெய்வ வழிபாடு பற்றி உங்களின் பார்வை. வெளிநாட்டு வாழ் நபர்கள் அவர்களின் குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்தால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே நம்ம அமெரிக்கா போன போதும் கூட அங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நம்ம செய்தியை சொல்லியிருக்கிறோம். ஏதாவது ஒரு வீட்டிலேயே ஏதாவது ஒரு பொது இடத்திலேயே ஒரு வழிபாட்டு கூட மாட்டா நான் வைத்துக் கொள்வது, அங்க அவங்களுடைய குலதெய்வ படத்தை வச்சுட்டு வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் இருந்தாங்க, ஒரே குலத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அப்படி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன குலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப எல்லா குலதெய்வ கோயில்லையும் அந்த படங்கள் இருக்குது. அந்த படங்களை வரிசையா மாட்டிட்டு அந்த இடத்துல வாரத்துக்கு முடிஞ்சா அவங்கவுங்க வீடுகள்ல தினம் கும்பிட்டுக்கலாம். இன்னொரு பொது இடத்துல வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அந்த படங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் அந்த படங்களுக்கெல்லாம் ஒரு பூ வச்சு திருநீர் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த ஒரு விளக்கேற்றி வச்சு கொஞ்ச நேரம் ஒரு தூபம் காட்டி தீபம் காட்டி ஒரு அமுது காட்டி ஒரு கற்பூரம் காட்டிட்டு போற்றிகள் சொல்லலாம். நமக்கு திருமுறைகள்ல நிறைய போற்றிகள் இருக்குது. அம்மன் போற்றி இருக்குது, முருகன் போற்றி, விநாயகர் போற்றி, இதெல்லாம் இருக்குது. இந்த போற்றிகளை நம்ம சொல்லலாம். கொஞ்ச நேரம் நம்முடைய அருட்பாடல்கள் நம்முடைய திருமுறைகள்ல திருப்புகள்ல அபிராமி இந்தாதின்னு நிறைய பாடல்லாம் இருக்குது. இந்த பாட்டெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் பாடிட்டு இந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணி பொண்ணு வாழ்த்து சொன்னவருக்கு முன்னால நாங்க இன்னைக்கு எங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நாம் செஞ்சோம். நான் செஞ்சதனுடைய பயனா நான் நல்லா இருக்கணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நாங்க இந்த மாதிரி பல குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் செய்யறோம். எல்லா குலத்துக்காரும் நல்லா இருக்கணும், எல்லா ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரம் வேண்டிட்டு அப்ப யாராவது ஒருத்தர் ஏதாவது நாம என்ன கொண்டாந்து இருக்கக்கூடிய ஒரு பிரசாதத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யலாம்னா இந்த வழிபாடெல்லாம் முடிஞ்ச பின்னால ஒரு மீறி செஞ்சோம்னா இந்த வழிபாடு செய்யறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம் முடிஞ்ச பின்னால என்ன பண்ணலாம், ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது அதை பத்தி ஒரு நல்ல ஒரு சிந்தனை வச்சுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை வளர்க்கறது எப்படி, சமய அறிவை வளர்த்துக் கொள்வது எப்படி, நம்ம தொழில் முறையில நாம எந்த அளவுக்கு மேம்படலாம், நாம் எப்பொழுதும் நாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இல்லாம நாம தொழில் முனைவர்களா 4 பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா நாம் எப்படி போறது எப்படிங்கிறதெல்லாம் பத்தி அவங்க சிந்திக்கக்கூடிய வகையில அவர்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி அல்லது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இப்பெல்லாம் நாடு இல்லை. இப்ப இன்னும் பார்த்தோம்னா மும்பைல இருக்காங்க, பூனாவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க, பெங்களூர்ல இருக்கிறாங்க, ஹைதராபாத்ல இருக்கிறாங்க, கொச்சி பகுதியில் இருக்காங்க. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் நிறைய இருக்கிறாங்க, நம்ம பெரியவங்க. அவங்க அங்கங்க கூடி இருந்து இந்த மாதிரி வழிபாடுகளை செய்தால் அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமானது. நம்ம வீட்டுல எந்த கஷ்டம் வந்தாலும் ஜோசிகார்கிட்ட போனா ஒரு முதல் வேலையை கேட்கறது நீ நல்லா ஒழுங்கா குலதெய்வத்துக்கெல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கிறியான்னு. அதனால இந்த குலதெய்வ வழிபாட்டை சிறப்பான முறையிலே எங்கிருந்தாலும் செய்யலாம். யாருக்கு எப்படி வழிபாடு செய்வதற்கு ஏதாச்சும் ஐயப்பாடுகள் இருந்தால் நாம தெளிவுபடுத்துவோம். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சுவாமி.
கடைசியா இன்னொரு ஒரே ஒரு கேள்விங்க. கோயிலுக்கு செல்லும் பொழுது குலம் கோத்திரம் என்ன என்று கேட்கிறார்கள். குலம் கோத்திரம் என்றால் என்ன என்று விளக்கமாக கூறவும், சிவபெருமானை தினமும் வழிபடும் முறைகளை பற்றியும் கூறவும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது குலம் கோத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய பெரியவங்களுடைய அந்த வழியாக நம்ம தோட்டிட்டு வர்றதுங்க. நம்முடைய குலத்துல இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய ஒரு இந்த வழித்தோன்றர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில நம்முடைய பெரியவங்கள்லாம் அமைச்சு வச்சிருக்கிறாங்க. அது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நிலையில இருக்கும். அந்த குலதெய்வங்கள் என்று சொல்லக்கூடியது ஒண்ணு அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தாய் தெய்வமா இருக்கு. உதாரணமா கோடகுலத்துக்காரருக்கு இருக்கக்கூடிய அந்த மடவளாகம் போன்று இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வமா வச்சிருக்கிறவங்க அந்த ஆண்டகுலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பெரியநாயகம்மன் வச்சுக்குவாங்க. காரணம் அந்த சோழீஸ்வரர் அந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மனுடைய பெயர். அதே போல முத்தூர் இருக்கிறது பாத்தீங்கன்னா மணியன் குளம், முத்தன் குளம் சார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பெரியநாயகம்மன் பெரியநாச்சி அம்மன் வச்சுக்குவாங்க. அதெல்லாம் அந்த இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர். அது இல்லாம ஒரு சிலர் என்ன செய்வாங்க, தாய் தெய்வத்தை வழிபாடு செய்வார்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீரர்களை வழிபாடு செய்வார்கள். வீரகுமாரசாமி, முத்துக்குமாரசாமி, நாட்டராயசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில வீரர்களை வழிபாடு செய்வார்கள். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அந்த குளத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களை போற்றுவதற்கு ஏற்பாடு செய்தது. நம்ம கோயில நாம் போய் செல்லுகின்ற போது நம்முடைய கொங்கு இனத்தை சொல்லி நம்ம கொங்கு இந்த வகையான இந்த குளத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லலாம். கொங்கு மணியன் குளம், கொங்கு முத்தன் குளம், கொங்கு தாடகுளம், கொங்கு தோடகுளம் என்று சொல்லி நாம் ஏதாவது நாம் அந்த இடத்துல நாம் சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் நம்முடைய அந்த அது ஒரு வகையா நாம் இப்பெல்லாம் நாம டிஎன்ஏ பிரிவு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒரே வகையாக நம்முடைய அந்த காலத்துல ஒரு வகையாக இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்களுடைய அப்படியே வழிவழியாக இருக்கக்கூடிய ஒரு பின்னல், ஒரு சங்கிலி. அதையும் நாம் செய்யலாம். ரெண்டாவது சிவ வழிபாட்டை பத்தி சொன்னீங்க. எளிமையான வழிபாடு, அது சிவ வழிபாடாக இருந்தாலும் சரி, வேல் வழிபாடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிவலிங்கத்தை நாம் வாங்கி வச்சுக்கலாம். வீட்டுல தினம் காலையில எழுந்திரிச்சா கொஞ்சம் ஒரு துளியோண்டு தண்ணி ஊற்றி ஒரு திருநீர் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு நாம கொஞ்ச நேரம் வழிபாடு செய்யலாம். அந்த வழிபாடு செய்யறதுக்கு காலங்காத்தால முதல்ல நேரம் இருக்காதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு சாயந்தரம் நேரம் என்ன பண்ணலாம்னா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சின்ன சிவலிங்கத்தை ஒரு சின்ன இதுல வச்சுக்கிறோம். எல்லாரும் அவங்க கையால பாலோ தண்ணியோ ஏதாவது ஒண்ணு விட்டுக்கிறோம். பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பின்னால அந்த இதுக்கு அதே மாதிரி முதல்ல அப்படியே கூட்டு வழிபாடு சொன்ன பாருங்க, அதே மாதிரி தூப தீபம் நைவேத்தியம் கற்பூரம் காட்டி போற்றி சொல்லலாம். நமக்கு வேற்றாய் விண்ணாய் நின்றாய் போற்றி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய போற்றி இருக்கின்றது. அந்த போற்றிகளை சொல்லிட்டு பஞ்சபுராணம் இருக்குது, அல்லது 12 திருமுறைன்னு இருக்குது. 12 திருமுறையிலிருந்து ஒவ்வொரு பாட்டை நாம சொல்லி அதுக்கு பின்னால கடைசியா நம்ம இறைவனுக்கு நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நாம் எல்லாம் வேண்டுதல் செய்யறோம். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வேணுங்கிறதெல்லாம் செய்யலாம். அப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் வல்ல இறைவனே நாங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு எல்லா வகையான நலங்களும், நல்ல கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுவினி இல்லாத உடலும், சரியாத மனமன் பகலாத துணையும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வர்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நித்தியமும், போனாத கூழும், ஒரு துன்பம் இல்லாத வாழும், எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதத்தில் அன்பும் அருளனும் வேண்டிக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்க யாரை பார்த்தாலும் சரி, யாரை நினைச்சாலும் சரி, யார் கூட பேசினாலும் சரி, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எங்க நண்பர்கள்லாம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு பிறந்த நாள் மனநாள் காணக்கூடியவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உலகத்துல எந்த மொழியில உடல்நலம் குறைவா இருந்தாலும் மனநலம் குறைவா இருந்தாலும் சீக்கிரமா அவங்களுக்கு நலம் பெற வேண்டும். அந்த நலம் பெறக்கூடிய பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எல்லா வகையான சிறப்புகளும் கிடைக்கணும் அப்படின்னு என்னென்னலாம் வகையில உங்களுக்கு எல்லாம் வேண்டுதல் செய்ய முடியுமோ. நல்லா குழந்தைங்க நல்லா படிக்கணும், காலகாலத்துல எங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும், உங்களுக்கெல்லாம் நோயற்ற வாழ்வா இருக்கக்கூடிய குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், வேளாண்மை பெருக வேண்டும், விளைச்சல் பெருக வேண்டும், விளைச்சலுக்கு ஏற்ற நல்ல விலை கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேண்டிட்டு அப்புறம் ஒரு கற்பூரம் காட்டி நெத்தியில தண்ணீர் வச்சுட்டு கிடைக்குமா. நம்ம இல்லங்கள் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியல, அதனால வீடுகள்லயே அருமையான முறையில வழிபாடு செய்கின்றார்கள். அதனால ரொம்ப முக்கியமான நாட்களை தவிர்த்து பாக்கி நாட்கள்ல அவரவர்கள் அந்தந்த வீடுகள்லேயே நான் தொடர்ந்து செய்யணும். கோயில போனா தான் நமக்கு அருள் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. வீடுகள்லேயே நல்ல வழிபாடுகளை எல்லாம் செய்வதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், எப்பொழுது எங்க எது இந்த வழிபாடு சம்பந்தமான ஐயப்பாடுகள் எது இருந்தாலும் தொடர்பு கொண்டால் நாங்கள் மேலும் அதற்குண்டான விளக்கங்களை தருவோம் என்று சொல்லி வாழ்த்து நிறைவு செய்கின்றோம். போற்றியோம்.